இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். அதிமுக தரப்பு வேட்பாளர்கள் இருவரையும் வெற்றி பெற வைப்பது தொடர்பாக ஆலோசனை என தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா கோலாகலம். பொதுத் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு விருது மற்றும் பரிசுகளை வழங்கினார் விஜய். பள்ளிக்கரணையில் கடந்த ஆண்டு இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். கொல்லப்பட்ட பிரவீனின் தந்தை தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. கமலஹாசனின் தக் லைஃப் திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோதமாக வெளியாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இணையதள சேவை நிறுவனங்களுக்கு ஆணை. பதினெட்டாவது IPL சீசன் தொடரில் முதல் முறையாக மகுடம் சூடியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. 6 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாபை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றி அசத்தல். பதினெட்டு ஆண்டுகால கனவை நனவாக்கி கோப்பையை தன் வசப்படுத்தியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. உற்சாக வெள்ளத்தில் மிதந்து வெற்றியை கொண்டாடி தீர்த்த RCB ரசிகர்கள். பெங்களூருவில் RCB அணி வெற்றியை பட்டாசுகள் வெடித்தும் நடனமாடியும் கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள். ரசிகர்களின் வெற்றி கொண்டாட்டத்தால் ஸ்தம்பித்து போன பெங்களூரு நகரம். பஞ்சாப் கிங்ஸ் அணியின் 18 ஆண்டுகால IPL கோப்பை கனவு தகர்ந்தது. தோல்வியை தாங்க முடியாமல் தளர்ந்து போன பஞ்சாப் அணி ரசிகர்கள். IPL தொடரில் பெங்களூரு அணியின் வெற்றி உறுதியானதும் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுத விராட் கோலி. வீடியோ இணையத்தில் வைரல். 18 years with the same franchise. And the time has come. दिग्गज आइकॉन आंखें छलकती हुई खुशी से नम आंखें ये ऐसा इतिहास है. RCB வெற்றிக்கு பின் மைதானத்திற்குள் விராட் கோலியை கட்டி அணைத்து முத்தமிட்ட அனுஷ்கா சர்மா. வெற்றி களிப்பில் தன் மனைவியிடம் எமோஷனலை வெளிப்படுத்திய விராட். वो कड़वे घूंट, वो दिल की सच्चाई, वो सब मैदान पे लड़ाई आप खुद लड़ते हैं, लेकिन उसके बाद वो फियर ऑफ फेलियर, वो कड़वे घूंट, वो दिल की सच्चाई, वो सब IPL தொடரில் தான் விளையாட போகும் கடைசி நாள் வரை பெங்களூருக்காகவே தான் விளையாடுவேன். இன்று நான் ஒரு குழந்தையைப் போல நிம்மதியாக தூங்குவேன் எனவும் விராட் கோலி பேட்டி. அடுத்த ஆண்டு திரும்பி வந்து சிறப்பாக விளையாடி கோப்பையை வெல்வோம் என பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் நம்பிக்கை. எங்களால் மீண்டும் நல்ல கிரிக்கெட்டை விளையாட முடியும் எனவும் பேட்டி.
IPL தொடரில் மகுடம் சூடிய பெங்களூரு அணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. 18 ஆண்டுகளாக கனவை சுமந்து வந்த கோலிக்கு இந்த கிரீடம் பொருத்தமாக இருக்கும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றி பெங்களூரு அணிக்கு கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா வாழ்த்து. இந்த வெற்றியானது கர்நாடகாவின் பெருமையை கொழுந்துவிட்டு எரிய செய்துள்ளதாக நெகிழ்ச்சி. பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் கோப்பையை வென்ற RCBக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வாழ்த்து. 18 வயதான அனைவரும் வாக்காளர்களாக பதிவு செய்யுங்கள் என மறைமுகமாக கிண்டல். அகமதாபாத்தில் நடைபெற்ற IPL இறுதிப் போட்டியின் தொடக்க விழாவில் இந்திய ராணுவத்திற்கு மரியாதை. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் மூவர்ண கொடி வண்ணத்தை வானில் சாகசம் நிகழ்த்திய இந்திய விமானப்படை. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன அதிகாரம் தொடர்பான விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கும் சட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த நிலையில் நடவடிக்கை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தலைமை மருத்துவமனையில் வெளிநோயாளிகளுக்கு மருத்துவ சீட்டு கொடுப்பதில் வயது முதிர்ந்தோர் பல மணி நேரம் காத்திருப்பதாக வேதனை. தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் நீதிமன்ற உத்தரவை மீறி சுங்க கட்டணம் வசூல். டோல் முன்பு லாரி நிறுத்தி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ராப் பாடகர் வேடனிடன் வீடியோ காலில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் 35 வருடமாக பேசி வந்த அரசியலை 2 நிமிடத்தில் பாடிவிட்டதாக பாராட்டு. வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருக்கு, நல்லா புரட்சிகரமா இருக்கு. உங்க பாடல்ல சொல்லப்படுற அந்த சொல்ற நீங்க கருத்து இருக்கு இல்லையா, அது ரொம்ப புரட்சிகரமா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க 35 வருஷமா பேசுற அரசியலை நீங்க ஒரு 2 நிமிஷம் பாட்டுல சொல்லிடுறீங்க. அது கரெக்ட். அது இந்த உலகளாவிய பிரச்சனையை வச்சு ஒரு பாடல் பண்ணீங்க, சீனாவை பத்தி சொல்றது, அந்த மற்ற நாடுகள்லாம் நினைச்சு, அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் பலமுறை கேட்டேன் அதை இரவுல. முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் பாகனை தாக்கிய வளர்ப்பு யானை. நூலிடையில் உயிர் தப்பிய பதைபதைப்பூட்டும் காட்சி. பக்ரீத் பண்டிகையையொட்டி நாகை, ராமநாதபுரம், உளுந்தூர்பேட்டை சந்தையில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. பல கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 113 அடியாக உயர்வு. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றம். ஆன்லைன் மூலம் ரயில்வே டிக்கெட்களை லாக் செய்யும் 2.5 கோடி போலி பயனர் கணக்குகளை முடக்கியது IRCTC நிறுவனம். அதிக விலைக்கு டிக்கெட்கள் மீண்டும் விற்கப்படும் மோசடிகளை தடுக்கும் நோக்கமாக நடவடிக்கை. பாகிஸ்தான் கராச்சியில் நில அதிர்வை பயன்படுத்தி 200க்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் தப்பியோட்டம். சிறை வளாகத்தில் குழுமி இருக்க அனுமதித்த போது துப்பாக்கி முனையில் காவலர்களை மிரட்டி எஸ்கேப்.